श्रीशैले दयापात्रं दीभत्तादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमत्पयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोवाग्मयं सकस्ससाघोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறை கலந்தாதி செய்தான் அடியினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 257ஆம் பதிகம் 6ஆம் பாசுரம். மதுசூதனை அன்றி மற்றிலேன் என்று எத்தாலும் கருமமின்றி துதிசூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்றூழியூழிதோறும் எதிர்சூழல் புக்கணத்தோர் பிறப்பு எனக்கே அருள் செய்ய விதிசூழ்ந்தாலன கேளம்மான் திருவிக்கிரமனையே. மதுசூதனை அன்றி மற்ற இலேன் என்று எத்தாலும் கருமம் இன்றி துதிசூழ்ந்த பாடல்கள் பாடி ஆட நின்று ஊழி ஊழிதோறும் எதிர்சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மான் திருவிக்கிரமனையே, எனக்கேகள் அம்மான் திருவிக்கிரமனையே. மது என்னும் அசுரனை அழித்த சர்வேஸ்வரன் அல்லாமல் வேறு எவரும் எனக்கு புகலிடம் இல்லை என்று உறுதியாக எண்ணி மற்ற எந்த விதமான உபாயங்களாலும் எந்த விதமான பயனும் இல்லை என்று அவற்றை அகற்றி அவனுடைய புகழ்தன்னை கூறும் பாசுரங்களை எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் நின்று பாடி ஆடியபடி உள்ளேன் என்கின்றார் ஆழ்வார். இவ்விதம் ஒவ்வொரு கல்பங்களிலும் நான் பிறந்த அனைத்து பிறவிகளிலும் எனக்கு முன்பாக வந்து என்னை கைப்பற்றும் சூழ்ச்சிகள் பல செய்யும் விதமாக தானும் அவதரித்து எனக்கு மட்டுமே பல செயல்களை செய்பவனாக உள்ள திருவிக்கிரமனை தப்ப இயலாத விதி என்பதான கிருபை சூழ்ந்து கொண்டது. சர்வேஸ்வரன் விஷயத்தில் நான் ஈடுபட்டு நிற்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நானா செய்தேன்? இல்லவே, அவனே செய்தான் என்கின்றார். அவ்வாறு அவனே செய்வதற்கான காரணம் என்ன? அவனுடைய பரம கிருபையே என்கின்றார். மதுசூதனை என்ற பற்றிலேன் என்று கூறினாரே, அடியார்களுடைய விரோதிகளை அழிக்கும் தன்மை கொண்டவனாகிய சர்வேஸ்வரன் அல்லாமல் வேறு எவரையும் தனக்கு புகலிடமாக கொள்பவர் அல்லர் என்னும்படியாக இவர் உள்ளார் என்றாலும் இவ்விதம் சாதாரண மனிதர்களாகிய நாமும் நமக்கு சத்துவகுணம் அதிகமாக உள்ள நேரத்திலே இவ்விதம் உரைப்போம். அப்படி உள்ளபோது இவர் கூறுவதில் என்ன வேறுபாடு உள்ளது
என்பதற்கு விடையளிக்கின்றார். எத்தாலும் கருமமின்றி அப்படிப்பட்ட சொற்களை கூறுவதுடன் மற்றும் அல்லாமல் இவருடைய செயல்பாடுகளும் அவற்றை ஒட்டியே இருக்கும். அனைத்து விதமான வேறு பயன்கள் என்றால் என்ன? அந்த பயன்களை அளிக்கவல்ல மற்ற உபாயங்கள் ஆகியவற்றில் நிலை நிற்காமல் அவனை தவிர்த்து வேறு எதனாலும் எந்த பயனும் இல்லை என்றே இவர் உள்ளார். இங்கே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே ஆழ்வார் கூறுகின்றார். அவனை துதித்தபடி உள்ள பாசுரங்கள் மூலம் துதிக்கப்படும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை முழுவதுமாக தன்னுள்ளே கொண்டுள்ள பாசுரங்கள். ஒவ்வொரு கல்பகாலத்திலும் அவனை துதித்தல் என்பதான பாசுரங்களை நான் பாடி ஆடும்படி எனக்கு செய்தானே அந்த எம்பெருமான். இதற்கு காரணம் என் முயற்சி ஏதுமல்ல, எல்லாம் சர்வேஸ்வரனுடைய கிருபையே என்கின்றார். இப்படி அவன் கிருபை செய்வதற்கு காரணம் என்ன என்று அருளிச் செய்கின்றார். விதி சூழ்ந்ததால் ஒருவனை பிடிக்க எண்ணுபவன் அவன் நடந்து செல்லும் பாதையிலே எதிர்ப்பக்கமாக வந்து பிடிப்பது போன்று இவர் பிறக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் தானும் வந்து அவதரித்தபடி உள்ளான் என்கின்றார். இவருடைய பிறப்பு என்பது, அதாவது ஆழ்வாருடைய பிறப்பு என்பது கர்மம் காரணமாக உண்டாவது. அவனுடைய பிறப்பு என்பது இவருக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்ற காரணமாகும். சூழல் என்னும் பதம் அவதாரத்தை குறிக்கும். விதி என்னும் பதம் பகவத் கிருபையை குறிக்கின்றது. விதியிலிருந்து தப்ப இயலாது என்பது போல் அவனிடமிருந்து தப்ப இயலாது என்பதால் விதி என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஆழ்வார். நாம் செய்ய எண்ணும் செயல்களை நிறைவேற்ற இயலாதபடி உள்ள கர்மங்கள் போன்று ஈஸ்வரன் செய்ய விரும்பும் செயல்கள் அனைத்தும் அவனுடைய கிருபைக்கு வசப்பட்டு நிற்கின்றன. எனக்கேல் சர்வேஸ்வரனாக உள்ள போதிலும் வாமனனாக அவதரித்து 3 அடிகள் மூலம் 3 லோகங்களையும் தன் திருவடிகளின் கீழ் அடக்கி அனைவருடன் கலந்த எளிமை என்பது பரத்வம் என்று கூறலாதபடி என்னை வசப்படுத்துவதற்காக ஓர் விதி ஏற்பட்டது என்கின்றார். எனது சுவாமியான திருவிக்கிரமனை எனக்கு மட்டும் தன்னுடைய கடாட்சம் தொடக்கமாக பரமபக்தி உள்ளிட்ட பலவிதமான உபகாரங்களை செய்யும்படியாக எனக்கு கிருபை சூழ்ந்தது என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.